இன்று பார்க்க இருக்கும் தொகுதி சிதம்பரம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொல் திருமாவளவன் அவர்கள், பாஜகவின் கார்த்தியாயினி அவர்கள், அதிமுகவின் சந்திரஹாசன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் ஜான்சி ராணி அவர்கள் 4 வேட்பாளர்கள் களமிறங்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே சிதம்பரம் தொகுதியின் நாடாளுமன்ற வேட்பாளர் உறுப்பினராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தொல் திருமாவளவன் அவர்கள் தான் நாடாளுமன்ற உறுப்பினர். 2019 நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் தொல் திருமாவளவன் அவர்கள் மீண்டும் சிதம்பரம் தொகுதியில் களம் இறங்கி இருக்கிறார். திருமா அவர்கள் எதிர்த்தரப்புல பார்த்தோம் அப்படின்னா இந்த தடவை பாஜகவும் தனி அணியாக, அதிமுகவும் தனி அணியாக இருப்பதால் 2 பேருமே இங்கே களம் காண்கிறார்கள். நேரடியாகவே பாஜகவிலிருந்து கார்த்தியாயினியும் அதிமுகவிலிருந்து சந்திரஹாசனும் களம் இறங்குகிறார்கள். ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக, அப்ப திமுகவுடைய கூட்டணி விசிக, பாஜக, அதிமுக இந்த 3 மும்முனை போட்டி. இதோட சேர்த்து நாம் தமிழர் கட்சியுடைய ஜான்சி ராணி அவர்கள் பெண் வேட்பாளரும் களமிறக்கப்பட்டிருக்கிறார். இதுல கிரீடம் சூட போவது யார் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். வாஷிங்டன் சுரேஷ் அவர்கள்ட்ட இந்த தொகுதியில வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்கிறது? கடந்த முறை வெற்றி பெற்ற திருமாவை இந்த முறையும் வெற்றி பெறுவாரா, அல்லது இதற்கு மாற்றாக ஏதாவது திருப்பங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் அவர்கள் 2019 ஒரு 3000 சச்ச வாக்குகள் தான் வித்தியாசத்தில் தான் வின் பண்ணாரு. அப்போ வந்து ஒரு வலுவான கூட்டணி இருந்தது என்டிஏக்கு. அதிமுக அண்ட் பாஜக எல்லாரும் சேர்ந்த அந்த வலுவான கூட்டணி இருந்ததுனால அது ஒரு பாமகவும் ஒரு பிக் ஃபோர்ஸ் இருந்து 2019 3000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சாரு. 2014 பார்த்தீங்கன்னா ஒரு திருமாவளவன் வந்து 2வது இடத்துக்கு தான் வந்தார். அதிமுக அன்னைக்கு வெற்றி பெற்றாங்க. அப்போது பாமக இந்தியிலேருந்து ஒரு கணிசமான பர்சன்டேஜ் எடுத்தாங்க. அதனால் திருமாவளவனால் வெற்றி பெற முடியல. 2009 பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷனில் தான் திரும்ப ஆல்மோஸ்ட் ஒரு 50% பாயிண்டில் 49.37% பாயிண்டில் இருந்து வின் பண்ணி 2009 தான் ஒரு ஹையஸ்ட் பர்சன்டேஜ் வாங்கியிருக்காரு. 2004 அவர் போட்டி போட்டு 34% தான் வாங்கினார். ஸோ இந்த கட்டமைப்புன்னு பார்த்தீங்கன்னா கூட்டணி பலம் தான் திருமாவளவனுக்கு இந்த வாட்டி கை கொடுக்கும்னு நினைக்கிறேன். போன தடவை வந்த அந்த என்டிஏ அலையன்ஸோட வாக்குகள் இப்போ எப்படி பிரியுதுன்றது தான் பெரிய கொஸ்டின். ஸோ பாஜக ஒரு கேண்டிடேட்டை போட்டிருக்காங்க. சந்திரஹாசன் அதிமுகவில் ஒரு கேண்டிடேட் போட்டிருக்காங்க. ஸோ பாஜக வேட்பாளருக்கும் அதிமுக வேட்பாளருக்கும் எவ்வளோ ஓட்டு பிரியுதுன்றது தான் இங்கே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் டஃப் ஃபைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எவென்ச்சுவலி திருமாவளவன் அவர்கள் வெற்றி பெறுவார்ன்றது தான் என்னுடைய கணிப்பு. ஒன்லி பிகாஸ் கூட்டணி பலம், அப்புறம் இந்த ஸ்பிளிட் இன் த ஓட்ஸ், அதிமுகவும் பாஜகவும் ஒன்றாக இணைந்து இருந்தால் இந்த தொகுதி ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கும். பட் அது இல்லாத காரணத்தினால எனக்கு தெரிஞ்சு திருமாவளவனுக்கு ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்கு. ஆனால் 2014 பாமக 25.92, இவர் 27%, 28ன்னு வச்சுக்கோங்களேன், 27.97, 28ன்னா இவர் 26. அப்போ பாமகவுக்கு இருக்கு. இப்போ வந்து பாமக பாஜகவோட கூட்டணியோட இருக்கு. அப்ப அந்த பாமக வாக்குகளும் பாஜகவுக்கு போகும். இப்ப கார்த்தியாயினி நிக்கிறாங்க. இப்ப இதையும் நம்ம கணக்குல எடுத்துக்கணும்ல. இடையில இருக்கக்கூடிய அந்த ஓட்ஸ் கம்மியா தான் இருக்கு. இல்லை, நீங்க இதையும் எடுத்தாலும், நீங்க 26% பாமக எடுத்தாலும் அந்த ஓட் டிரான்ஸ்ஃபரபிலிட்டி டு பாஜக வருதானே. அதனால தான் நான் சொன்னேன், எப்படி ஓட்டு ஸ்பிளிட் ஆகுதுன்றது பொறுத்து தான் இருக்கு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். அந்த 26% பாஜகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? பாமகவுக்கு விழுற வாக்குகள் எல்லா வாட்டியும் அதோட கூட்டணி கட்சிகளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமான்றது ஒரு சந்தேகம் தான். எஸ்பெஷலி இப்போ இது ஒரு இந்த தொகுதியில மற்ற தொகுதிகளில் இப்ப நம்ம வடக்கு பக்கம் பாக்குறோம் அப்படின்னு சொன்னா அதுல வந்து அதிமுகவுடைய வாக்குகள் வந்து பாமகவுக்கு போகுமா, பாமகவுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு மாறுமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம கேட்கலாம். அது வட தமிழகத்துல. இந்த சிதம்பரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் விசிகாவுக்கு இருக்க மாதிரியே பாமகவுக்கும் ஒரு வாக்கு வங்கி அங்க இருக்கு இல்லையா? வாக்கு வங்கி டெஃபினட்டா இருக்கு. அதான் நான் சொல்றேன், அந்த 26% வாக்கு வங்கி நீங்க பாத்தீங்கன்னா அது எப்படி லாஸ்ட் டைம் அந்த 26% வாங்கினது 2014 வாங்கின போது அந்த பெர்சன்டேஜ் இப்போ
பாஜகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அது அதிமுக இல்லாத போது எப்படி அது டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் என்னை பொறுத்த வரைக்கும். பார்க்கலாம் நான் எப்படி அந்த டிரான்ஸ்ஃபரபிலிட்டி இருக்கா, அப்புறம் பாஜக ஆன் தேர் ஓன் அவங்களுக்காகவே ஒரு 10% அந்த தொகுதியில் இருக்கா, இதெல்லாம் வந்து கேள்விக்குறி தானே. இது 2024 தான் இதுக்கு பதில் சொல்ல முடியும். சரி. ஏன்னா 2019 வச்சு பார்த்தீங்கன்னா, அங்க அதிமுகவும் இருந்தது. அந்த அதிமுக கூட்டணி பலத்தினால 43% வாங்கினாங்க. அதிமுக இருந்ததுனால அது ஒரு பெரிய பலமா இருந்தது என்டிஏ கூட்டணிக்கு. அதிமுக இல்லாத பட்சத்துல இந்த ஓட் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும்? இந்த ஓட் எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்? இப்ப அதிமுகவும் ஒரு கேண்டிடேட் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு 10% 15% வாங்கினா கூட அது வந்து எங்கேருந்து போறதுன்னா, மோஸ்ட்லி இந்த அலையன்ஸ்ல இருந்து தான் போகும். ஸோ அப்படி இருக்கும்போது இது ஓட் ஸ்ப்ளிட் ஆகுது. இந்த ஒரு கான்ஸ்டிடுவன்சி பொறுத்த வரைக்கும் பாஜக, அதிமுக கூட்டணி இருந்தா இது ஒரு மிகப்பெரிய டஃப் ஃபைட்டா இருந்திருக்கும். அப்புறம் ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டும் இருக்கா மாதிரி தெரியல. பாஜக சைட்லயும் தெரியல, அதிமுக ஸ்டைல்லையும் தெரியல. ஒரு ஸ்டார் கேண்டிடேட் போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். இப்போ பார்த்தோம்னா 2009 தேமுதிகவுக்கும் அங்க ஒரு 7% வாங்கியிருக்கிறாங்க. அப்ப இது வந்து அதிமுகவுடைய கூட்டணியில இப்ப தேமுதிக இருக்கிறாங்க. பாமகவும் நம்ம வந்து பார்க்கும்போது 2014 வந்து அவங்களுக்கும் ஒரு வாக்கு வங்கி 25.92, அதாவது 26% இருக்கு. இப்போ இதுங்க பாஜகவோட இருக்கிறாங்க. அப்ப கூட்டணியில உள்ள கட்சிகள் அங்கே இங்கேயும் இப்ப மாறி இருக்கு. ஆனா திமுக தரப்புல இருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து விசிக இப்ப திமுகவுடைய கூட்டணி. அப்ப திமுகவுடைய ஓட் பேங்க் பிளஸ் விசிகவோட ஓட் பேங்க் இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பாஜகன்னு எடுத்துக்கிட்டேன்னா பாஜக பிளஸ் பாமக இந்த பக்கம். அடுத்து அதிமுகன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக பிளஸ் தேமுதிக. இதுல எங்கெங்கெல்லாம் ஓட் ஷேர் ஆகி வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகும்? இப்போ அந்த டிரான்ஸ்ஃபரபிலிட்டி சார் வந்து சொன்னார் இல்லையா, பாஜக ஓட்டுகள், அதாவது பாமகவுக்கு இருக்கிற ஓட்டுகள் வந்து பாஜகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்படிங்கிறது அந்த கேள்வியிலேருந்து ஃபஸ்ட்டு வந்துடுவோம். அதிலே உங்களுக்கு இந்த கேள்விக்கு விடை கிடச்சிரும். பாமக முக்கியமாக அவருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுது, 19 பிரச்சாரம் பண்ணுது. அதுதான் இப்போ வந்து 24 வந்து வெற்றி வாய்ப்புக்கே வந்து ஒரு வழிவகுக்குதுன்னு சொல்லலாம். 2 முன் வச்சு பிரச்சாரம் பண்ணாங்க. ஒன்று, அவர் வந்தால் அவர் எம்பி ஆனால் கலவரக்காடாகிரும் சிதம்பரம் அப்படின்ற சொன்னாங்க. அதான் பொன்பரப்பி வயலன்ஸ் நடந்தது. ஆனால் இந்த 5 வருஷத்தில் எந்த வயலன்ஸும் நடக்கலை, எந்த வன்முறையும் நடக்கலை அப்படிங்கிறத பார்க்குறோம். அமைதியாக தான் இருக்குது சிதம்பரம். இன்னொன்று, அவர் இந்த தொகுதி மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த ஓபிசி மக்களுக்கு எதிரானவர் அப்படின்ற போல ஒரு சித்தரிப்பு ஏற்படுத்துச்சு. அதனால தான் ஏற்படுத்தப்பட்டுச்சு. அதனால தான் தலித் அல்லாத ஒரு மாநாடுலாம் நடத்தப்பட்டுச்சு தேர்தலுக்கு முன்னாடி. ஆனால் ஓபிசி போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், அதாவது மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப் ரத்து செய்த போது முதல்ல கடிதம் எழுதினது விசிகா தலைமையில் திருமாவளவன் தான் எழுதினார். பாராளுமன்றத்தில் கேள்வி உயர்த்தினார், உரையும் மாற்றினார். ஆனால் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற இவர் அன்புமணி அவர்கள் வந்து அன்றைக்கி பாராளுமன்றத்துக்கே போகலை அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அவர் பல்வேறு நலத்திட்டங்களையும் கொண்டு வந்திருக்கிறாரு. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம நலத்திட்டங்கள் வந்துருச்சு வெற்றி அடைஞ்சிச்சு பாராட்டுறது அப்படிங்கிறது இல்லாமல் பாஜகவின் நிதின் கட்கரியை திருமாவளவன் அவர்கள் கோரிக்கையை ஏற்று நான் 60 கிலோமீட்டருக்கு உள்ளே வந்து டோல் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத ஏற்று அதுக்கு நாங்கள் ஆணை பிறப்பிக்கிறோம்னு சொல்கிறாங்க. அப்போ பாஜகவே அக்னாலேஜ் பண்ணியிருக்கு திருமாவளவன் இந்த இதில் வெற்றி பெற்றுக்காருன்னு. அப்புறம் அந்த மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி வரணும், அரியலூரில் மருத்துவக் கல்லூரி வரதுக்கு எல்லா இதுவும் முன்னெடுப்பு எடுத்தார். அது வெற்றியும் பெற்றிருக்கு. நீங்கள் அது இல்லாமல் வந்து இப்போது இதிலே பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை கேள்விகள் எழுப்பப்பட்டது பாராளுமன்றத்தில், எவ்வளோ அந்த எம்பி லேட்ஸ் ஃபண்ட் அந்த 5 கோடி இருக்கு இல்லையா, அந்த 5 கோடிக்கு ஒவ்வொரு ரூபாய்க்கும் கணக்கு கொடுத்து பேம்ப்ளெட்டாக அடித்து எல்லா மக்களுக்கும் கொடுக்குறாங்க. டோர் டு டோர் தொகுதி நிதி கொடுக்குறாங்க. அது அந்தளவுக்கு டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை இருக்குது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரும்போதோ இல்லை கமலஹாசன் வரும்போதோ அது அவரே சொல்கிறாங்க இல்லையா, பொதுக்கூட்டம் மாதிரி வந்து கூட்டம் இருக்குது. சார் சொன்னார் ஸ்டார் கேண்டிடேட் வந்து இல்லை, ஆப்போசிஷன் இல்லைன்னு. அது உண்மை. ஏன்னா இப்போ திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட கூட்டம் இல்லை வந்து பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா வண்டி போக முடியல, அந்தளவுக்கு கூட்ட நெரிசல் இருக்குது. ஆனால் அந்த தொகுதிக்கு அண்ணாமலை வந்து போனார் இல்லை ஓபிஎஸ் வந்து போனார் அப்படிங்கிற தகவலே நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு தான் வந்து இன்னொரு மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா கடைசி நேரம் வரைக்கும் இந்த வேட்பாளர்களை அறிவிக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து தடா பெரியசாமி வந்து பாஜக சார்பில் நிற்க போகிறார் அப்படின்ற செய்தி இருந்தது. கடைசி நேரத்தில் அவர் வந்து அந்த கட்சியிலேருந்தே விடைபெற்று வெளியேறிட்டார் அப்படின்றத பார்க்குறோம். அப்போ கட்சிக்குள்ளேயே வந்து ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. அந்த மக்கள் மத்தியில் இருக்கிற இப்போ தடா பெரியசாமிக்குன்னு ஏதாவது ஒரு செல்வாக்கு இருந்தாலும் அதுவும் காணாமல் போயிட்டு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். தேமுதிக நீங்கள் சொன்னீங்க 2009 அவங்க 7% வாக்கு எடுத்தாங்கன்னு. அதுலேருந்து இப்போ அந்த வாக்குகள் இருக்கா இல்லையாங்கிறத தாண்டி கட்சிக்கே அந்தளவுக்கு பாப்புலாரிட்டி இல்லை. 2009 இருந்த அளவுக்கு வீரம் கட்சிக்கும் இல்லை அப்படின்றத பார்க்குறோம். அப்போ அவங்களுக்கு அந்த வாக்கை அந்த அந்த ஓட் ஷேர் இருக்கானே தெரில.
அது அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா இல்லையா அப்படின்றது ரெண்டாவது கேள்வி தான். அதனால் எனக்கு தெரிஞ்சு சார் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஸ்ப்ளிட்டில் அவங்களுக்கு வந்து 10% அவங்களுக்கு போயிடுச்சுனாலும் அப்படின்னாலும் போன அளவுக்கு டஃப் ஃபைட்டாக கூட இருக்காது திருமாவளவன் அவர்களுக்கு அப்படிங்கிறது தான். ஆனால் எதாக இருந்தாலும் ஆன் கிரவுண்டில் ஒரு டோர் டு டோர் கேம்பெயினாகவோ மக்கள் திரள் கூடுறதையோ நம்ம பார்க்க முடியறதில்ல. ஏன்னா நீங்கள் மீடியா திமுக சார்பு மீடியா அப்படின்னு சொல்லிடலாம், ஆனால் திமுக சாராத மீடியா அப்படின்னு இருக்கிற மீடியா ரிப்போர்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் எந்த அளவுக்கு திரள்றாங்க இவருக்கு அப்படிங்கிறது தெரியும். இவரோட நலத்திட்டங்கள் மக்கள் கூட்டத்தை வச்சுட்டு நம்ம வாக்குகளா மாறுமா அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. இல்ல நான் என்ன கூட்டம் வர்றது அப்படிதான் காலங்காலமா சொல்றது தானே. வடிவேலை பாக்குறதுக்கு எவ்வளவு கூட்டம் வந்தது, அந்த தேர்தல்ல திமுக தோற்று போனது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கூட்டம் அப்படிங்கறத பொறுத்தல் நம்ம சொல்ல முடியாது. அவங்க செய்த நலத்திட்டங்கள் அந்த தொகுதிக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் தான் வாக்குகளாக மாறும். நான் வந்து தூத்துக்குடியில சொன்னபோது ரயில்வே சொன்னோம், ரயில்வே பல டிமாண்ட்ஸ் இருக்குது நிறைவேற்றலன்னு. இவர் வந்து ரயில்வே போர்டு கூட சண்டை போட்டு பல ட்ரெயின்களை வந்து அங்கே சிதம்பரத்தில் நிறுத்த வச்சிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அப்போ மக்களோட டிமாண்டு, அந்த டிமாண்ட் வந்து பூர்த்தி செய்யப்படுறத மக்கள் கண்கூடா பார்த்துருக்காங்க அப்படிங்கிற எவிடன்ஸ் இருக்குது அப்படின்றது. இல்லை, இந்த பாமகவுடைய ஓட் ஷேர் இங்கே போகுமா பாஜக? இல்லை, அந்த பாமகவோட ஓட் ஷேரே நான் என்ன சொல்கிறேன்னா பாமகக்கு அப்படின்றது இப்போ அந்த அளவுக்கு உறுதிப்பட்ட ஓட்டுகளாக இருக்காது. இன்னொன்று இப்போ பாஜகவுக்கு போகுமா அப்படின்னு கேட்டால் இவங்க என்னென்ன வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாங்களோ அதை தடை பண்ணுறதாகவே பாஜக செயல்பாடுகள் இருக்குது. அதனால் ஒருவேளை இப்போ பாமகவே நின்றுருந்தா கூட அந்த ஓட் ஷேர் வந்திருக்கலாம். இப்போ பாஜகவை நிறுத்துறதுனால அது பாமக ஓட் ஷேர் பாஜகவுக்கு போகுமா இல்லை அதிமுகவுக்கு போகுமா அப்படின்றது பெரிய சந்தேகம் தான். அதனால தான் வந்து இப்போ சொல்கிறோம், கார்த்தியாயனிக்கு பதிலாக இப்போ பாமகலேருந்தே ஒருத்தர் நிறுத்தியிருந்தா உறுதியாக சொல்லலாம், சரி அந்த 26% ஓட் ஷேரில் அட்லீஸ்ட் ஒரு 18%, 17%ஆவது பாமகக்கே திரும்பி வந்துடும், மிச்சம் இருக்கிறது தேர்தல் பிரச்சாரத்தை ஒட்டி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ அந்த உறுதியும் கிடையாது அப்படின்றத சொல்கிறோம்.